Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எல்லாரோட ஃபேவரட்டான சேனக்கிழங்கு வறுவல், அதாவது கருணக்கிழங்கு வறுவல். இது நம்ம ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்காக நான் சேனக்கிழங்கை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி 1/4 இன்ச் சைஸில் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா சேனக்கிழங்கையும் சேர்த்துட்டேன். இதில் நம்ம இப்போ மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை இப்போ நல்லா வேக வைக்க போறோம். அதனால தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ ஒரு 3/4 பாகத்துக்கு தான் வேக வைக்க போறோம். முழுசா வேக வச்சுக்கிட்டிங்கன்னா சேனக்கிழங்கு வந்து குழஞ்சு போயிடும். அதனால இதை ஒரு 3/4 பாகம் வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிருங்க, அப்பதான் சீக்கிரமா வெந்துடும். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. 75% வெந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க சேனக்கிழங்கை ஒரு பீஸாக உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பீசஸையும் சேர்த்தாச்சு. இதை நம்ம 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு பக்கமும் 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதை வேக வச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக வறுபட்டுரும். இப்போ பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதுவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னுமே நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேனக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வேக வச்சு வறுத்து பாருங்கள். வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.